வீடு கட்டுறதுல இருந்து பிள்ளைக்கு சீதனம் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே தோட்டம் கொடுத்த பணம் தான். உரும்பிராய் வடக்க பொறுத்த வரைக்கும் வெறும் காணிகள்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே நாடு என்ன நாடும் குழம்பும் போயிருக்குது. இப்போ இதுக்குள்ள பாருங்க, இப்போ 100 வீதம் இதுல காய்ச்சிருக்குதுண்டா குறைஞ்சது 30 வீதத்துக்கு அழிவு தான். பாருங்க, புதிய புதிய பெரிய பெரிய வீடுகளை பார்க்க முடியுது. இதுல பாருங்க பூச்சி இந்த போத்துல வந்து ஒட்டி கொண்டு நிக்குது. இதுக்கு இப்ப முந்திரிய தோட்டமே இல்லையா? ஒன்றுமே இல்லை. திராட்சைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. திராட்சை வந்து பெரும் முதலோட பயிர்கள், இதுகள் பெருசு முதல். காணி 65 லட்சம். காணி விலையை கேட்டாலே தலையெழுத்து. இந்த புடவுல தேனி தாக்கி இருக்குறாங்க. முந்தி போதைப் பொருளே கேள்விப்பட்டதில்லை, இப்ப பள்ளிக்கூடத்திலேயே போதைப் பொருள் பயன்படுத்துற அளவுக்கு வந்தது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். ஈழத்துல யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற உரும்பிராய் என்ற ஊரினுடைய 2 பகுதியை ஏற்கனவே தந்திருக்கிறேன். இந்த காணொளியில 3வது பகுதியை உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். குறிப்பாக உரும்பிராய் வடக்கினுடைய ஒரு பகுதியை தான் இந்த காணொளியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்ப நான் நிற்கிற இந்த பிரதான வீதி மானிப்பாய் கைதடி பிரதான வீதி. இதுல இருந்து 1.5 கிலோமீட்டர் பயணம் செய்தா உரும்பிராய் சந்திக்கு போகலாம். இந்த பக்கம் 1.4 கிலோமீட்டர் பயணம் செய்தா மருதனார் மடம் சந்தி, அதாவது காங்கேசந்துறை பிரதான வீதியில இருக்கிற மருதனார் மடம் சந்திக்கு போகலாம். இந்த இடத்துல இருந்து ஏன் என்னுடைய பயணத்தை தொடங்குறேன்டா, நேற்றைய காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்துதான் நேற்றைய காணொளியை நிறைவு செய்திருந்தேன். இந்த இடத்துல இருந்து இந்த பக்கமா பயணம் செய்து இந்த பகுதிக்குள்ள என்னென்ன இடங்கள் பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல வாழ்ற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். இந்த வீதியில் இடப்பக்கம் தான் உரும்பிராய் வடக்கு பார்த்து கொண்டு வாங்கோ. இதில் ஒரு பண்ணை ஒன்று இருக்குது. இந்த வீதி மிக பிரதானமான வீதி. பாருங்க, இவ்வளவு காணிகள் வறுமையாக இருக்குண்டு, ஆனால் விலை மிக அதிகமானதாக இருக்கும். சரி, நாங்கள் இப்படி இந்த வீதியால் பயணம் செய்வோம். பயணம் செய்து வார குறுக்கு வீதிகளூடாக போய் பார்ப்போம். இதுக்குள்ள ஒரு குறுக்கு வீதி போகுது, இதுக்குள்ளே போய் வருவோம். சின்ன சின்ன குறுக்கு வீதிகளூடாக பயணம் செய்தால் தான் இந்த ஊரினுடைய தோற்றத்தை எங்களால் முழுமையாக உணர முடியும். நாவணி பத்தியாக தான் இருக்குது வீதி ஓரங்கள். பக்கம் இதோட பாதை முடியுது. பாதை முடிந்த பிறகும் இந்த பயணம் முடிவதில்லை. இதோட பாதை முடியுது. அதனால திரும்ப பிரதான வீதிக்கு சரி மக்களே, நாங்கள் திரும்ப பிரதான வீதிக்கு போவோம். முக்கியமாக ஒரு கதை ஒன்று சொல்லணும். என்னென்னா, எங்களுடைய ஊரில் நிறைய நாய்கள் நிற்குது. ஒவ்வொரு வீட்லேயும் நாய்கள் நிற்கும் தானே. அவர்கள் வந்து பகல் வேளையில் நாங்கள் போனால் கண்டுட்டு பயப்படுவார்கள் எங்களை பார்த்துட்டு. ஆனால் இரவு வேளையில் தனியாக போனால் அவர்கள் தான் இந்த ஊருக்கு பெரிய ஒரு அரசன் மாதிரி நடந்து கொள்வேன். துரத்து வேணும், டக்குன்னு நின்று வேகத்தை குறைச்சா தெரியாத மாதிரி நிற்பேன். இப்படித்தான் நிறைய நாய்கள். இதில் இடப்பக்கம் பாருங்க, பார்த்து கொண்டு வாங்க. என்ன அடுத்ததாக ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே போவோம். உண்மையிலேயே வருங்காணிகள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடமெல்லாம் வருங்காணி பத்தி போய் இருக்குது. சில இடங்களில் வாழை தோட்டங்கள் இருக்குது.
மயில் காடுகளே. இதால இடப்பக்கம் போவோம். இதுக்குள்ளால போய் குறுக்கு வீதிகள் ஊடாக பயணம் செய்து இப்போ நாங்கள் வந்து திரும்பின சந்திக்கு வருவோம். சரியா? இதுக்குள்ள நிறைய நெருக்கமான வீடுகளை அவதானிக்க முடியுது. இந்த கதவை பார்த்தீங்களா, நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது இந்த கதவு. அதே மாதிரி இந்த வீட்டு இந்த முன் மதில் பகுதியை பாருங்கள். இதில் ஒரு தாவரம் வைக்கப்பட்டிருக்குது, மணிவாழை மாதிரி. ஆனால் இது மணிவாழை இல்லை, வேறு ஏதோ ஒன்று நினைக்கிறேன். இந்த பேர் தெரிஞ்சால் சொல்லுங்க. அதுவும் நல்ல வடிவாக இருக்குது. இப்படியான இடங்களை காட்டும்போது எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு கதவு செய்ய போகிறீங்களா, உங்களுடைய வீட்டுக்கு முன்பகுதி அழகுபடுத்த போகிறீங்களா, இதுகளை பார்த்து செய்யலாம். இதில் ஒரு கோவில் இருக்குது. சரி, இதுக்குள்ளே குறுக்கு வீதி போகுதா, நான் அதுக்குள்ளே போகிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா குடியிருப்புகள் தான், அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட குடியிருப்புகள் இருக்குது. இப்போ இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்வோம். மிக நெருக்கமாக இருக்குது குடியிருப்புகள். இந்த இடத்துல எல்லாம் நெருப்பு விலையாக இருக்கும் காணி. ஆச்சார் வீடா, பழமையான வீடுகள் நிறைய இருக்குது. இது வீடு நல்ல வழியாக கூடுதலாக பழமையான வீடுகள் தான். நீங்கள் இதால் இப்போ இடப்பக்கம் போய் வருவோம். இடப்பக்கம் போய் திரும்ப வந்து மற்ற இடங்களை பார்ப்போம். இந்த வீடும் நல்லபடியாக இருக்குது. முதல் கட்டின வீடு தான், ஆனால் அமைப்பு நல்லா இருக்குது. இதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. என்ன கோவில்? ஒரு அம்மன் கோவில். அம்மனாக தான் இருக்கும், என்ன அம்மன்னு தெரியல. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு கோவில் இருக்குது. இதில் ஒரு கோவில். அண்ணமார் கோவில். இதில் இருக்கிறது நவசக்தி சன சமூக நிலையம், விரும்பிராய் வடக்கு. இதில் என்ன எழுதியிருக்கு? இவ்வீதியால் பயணிப்பவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இவ்வீதி முழுமையாக திருத்துவதற்கான நிதி பற்றாக்குறையாக இருப்பதால் இவ்வீதியை சீர் செய்து இலகுவான பயணத்தை ஏற்படுத்துவதற்கு தங்களால் இயன்ற பண உதவிகளை அருகில் இருக்கும் கடையில் வழங்கி உதவுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் ஏன் அரசாங்கம் போடாதா இந்த பாதையை? பாருங்க, இந்த 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 இவ்விடம் மட்டும் பரவாயில்லை, ஆனால் அங்கே வரணும். இந்த வீதியெல்லாம் மோசமாக தானே இருக்குது. சரி, இதால் தான் நாங்கள் அண்டே வந்தனாங்க என்ன, அதால் திரும்பினாங்க. அதனால் திரும்பி போகும் இந்த கடையில் தான் கொடுக்கட்டேன். ஓ, இதில் என்ன இருக்குது என்னன்னு தெரியல. யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் சொல்லுங்க. வித்தியாசமான தொழிற்சாலை அமைப்பில் இருக்குது. இன்னொரு இடத்தையும் உங்களுக்கு காட்டும். வடிவாக இருக்கிற இடங்களும் உங்களுக்கு காட்டும். சரி, இங்கே வரணும். உண்மையில் அந்த கொடி படர்ந்து எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் நுழைவாய். அந்த வடிவாக செய்து வைத்திருக்கிறார். இதுக்குள்ள என்ன இருக்கோ தெரியல. கொஞ்சம் தூரம் போய் வரும். பாதை முடிந்த பிறகும் ஒரு பயணம் முடிவதில்லையே. பாதை முடியக்கெல்லாம் நாங்கள் இப்படி தான் பாடுவோம். மேஞ்சலும் பாதை முடிஞ்சிருதுன்னு காணொலியை நிறைய செய்கிற இல்லை தானே. என்ன இது, பூங்காவா வீடா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன வீடாக தான் இருக்கும். தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்க. எனக்கு இந்த மதில் அமைப்பு பிடிச்சிருக்குது. சரி, இதால் இப்படி பயணம் செய்வோம். இதால் தான் போய் வந்தேன் நான். இப்போ இங்கே வந்துட்டேன். இதால் இந்த பக்கம் போவோம்.
ஆனால் உரும்பிராய் வடக்கில் நிறைய வீதிகள் மோசமான நிலையில் இருக்குது பாருங்க. கன காலத்துக்கு முதல் போட்ட வீதி மோசமாகிவிட்டது. நேராக போகணும். நாங்கள் இதுக்குள்ளே போவோம். ஐயோ, நாங்கள் எங்கேயோ வந்து விட்டோம். ஐயோ, பாதம் முடிஞ்சு போச்சு. ஐயா, இந்த இடமா நீங்கள் கதைக்கலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பெயர்? ரவீந்திராஸ். பதிவு செய்யலாம் தானே? ஓ, ஒவ்வொரு ஊருக்கும் சிறப்பு இருக்கு. உங்கள்ட்ட தான் சிறப்பு கேட்க போறேன். உங்களுடைய வீடு இடத்துல இருக்கு? எந்த வீடு புறப்படக்கு இடம். நான் இப்போ இருக்கிறது சுண்ணா. புறப்படம் உரும்பிராய் வடக்கு. வடக்கோ. எவ்வளவு காலம் சுண்ணாகத்துக்கு போய்? 21 வருஷம். இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து போவீங்களா? ஓ, ஒரு இங்கே தான் தொழில். இங்கே தான் தொழில் செய்கிறதா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ ஏன் கேட்குறேன்டா, இப்போ திருமணத்துக்கு பிறகு நான் இன்றைக்கு சிறுப்பட்டியில் இருக்கிறோம். நான் சில வேளைகளில் வெவ்வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்போ அந்த முதல் ஓராண்டோ அல்லது ஒரு 10 நாளோ அது எப்படி இருக்கும் உங்கள்ட மனநிலை? ஒரு 5 கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அப்பா கொஞ்சம் தெரியாது, இப்படித்தர வழி இது குடும்பம் இல்லை, தனியாக அதை தெரிஞ்சது. இப்போ குடும்பம் வந்தனைக்க அது தெரியாது, உழைப்புக்கா. சரி, ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊர்ல போய் வாழும்போது அப்படி இப்போ எங்க நாடு தான் இது, ஆனாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற அங்கேயும் இருக்கு. அங்கேயும் இருக்கு. உங்களுக்கு வந்து போறதால அது தெரியாது. திருவன் வீதியால போயிட்டு வர. எவ்வளவு தூரம் இதுல இருந்து நீங்க அங்க போறது? அரைமலத்தியாலும் ஒவ்வொரு நாளும் போய் வருவீங்க? அங்க இருந்து வாருனீங்க இங்க விடிய வந்து பின்னேரம் 7 மணிக்கு வடிக்கிடுவேன். எங்க இது முன்னால் அண்ணன் வீடு, இந்த வீடு எங்க அண்ணையும் அக்கா வீடும். அப்ப அண்ணாவிட அக்காவிட்ட வருவேன். அக்காவிட்ட வந்துட்டு தொழில் ஒவ்வொரு நாளும் வருவீங்க அண்ணா விட்ட அக்கா விட்ட. ஆனா அது எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்காது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். சில பேர் வந்து தூரத்துல போய் திருமணம் செய்து இந்த தொழில் முறைகள் அங்கேயே அமைஞ்சதால ஒரு விடுமுறை எடுத்துதான் நீங்க வர வேண்டிய சூழல் இருக்கும். தொழில் இஞ்சியா நாங்க 2 வடியா வருவேன். சுன்னாகம் உரும்பிராயில எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பீங்க? 36 வயதுல. 36 ஆண்டுகள் இங்க வாழ்ந்திருக்கிறீங்க. 21 ஆண்டுகள் அங்க வாழ்ந்திருக்கிறீங்க. ஆனா 21 ஆண்டுகள் இங்க வந்து போயிருக்கிறீங்க. இப்ப உரும்பிராயா சுன்னாகமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு இஞ்சான தொழில் இஞ்சாண்டிய இங்க மற்றபடி அங்க நெஞ்சான வரேன். அங்க என்ன வீட போனா அங்க 2 பேர் நெஞ்சான வரேன். தொழில் இஞ்சாண்டிய இங்கே இருக்கணும் போல நடக்கும். ஆனா இங்க வீடுகள் இல்லை தானே. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னும் இந்த இடம் எப்படி இருந்தது? 20 ஆண்டுகளுக்கு தெரியாது, நல்ல மாதிரி இருந்தது. வளர்ச்சி இருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா? எல்லாரும் இங்கே எல்லாம் வெளிநாடுகளுக்கு போட்டின்னு இது புறத்தியார் தான் இங்கே வந்திருக்கணும். இப்போ நாங்கள் தான் இந்த குடும்பம். என்ன சொல்றீங்க? எல்லாம் புறத்தியார் தான் இருக்கணும். வேறு ஒரு ஆகலாம் காணியில் வேண்டி இருக்கு. அப்போ முதல் இருந்தவர்கள் எல்லாம் வெளிநாடு, என்ன வெளிநாடும் கொழும்பும் போயிருக்கணும். இப்போ அன்னியாக்கள் அங்கால இருந்த பிறகு காணிய வேண்டி இதில் இருக்கணும். நாங்கள் அங்கே அன்னியாக்கள் அதில் இருக்கணும். நான் அங்கே ஓட்டன் அக்காவே தான் வீடு கட்டிக்கணும். எல்லாம் புறத்தியார் தான் இதை கிடைக்கணும். இந்த வீட்டுக்காரன் சொந்த இடம் புறத்தியாரன்னு. இப்போ அவர்களை புறக்கணிக்கல, அவர்கள் வேற ஊர் ஊர் வந்து இருக்கணும். ஒரு காணிக்க வேண்டி இருக்கு. இப்போ இங்கே ஒரு வரப்பு காணி என்ன விலை போகுது? 25 லட்சம். இப்போ உங்க அந்த மூலையிலேயே 65 லட்சம் சொல்லிக்க நீங்க என்ன அந்த தகர நீலக்கிற ஒரு வரப்பு காணி 65 லட்சம் சொல்லிக்க நீங்க என்ன விலப்படையில அது. ஆனால் 50 கேட்டாச்சு. 50 கேட்டாச்சு? 50 கேட்டாச்சு? 50 கேட்டாச்சு. ஆனால் கொடுப்பேன். ஏன் அப்படி காணி உயர்வுக்கு என்ன காரணம்? இடத்தை பொறுத்து. அப்போ இதே இப்படி என்ன உரும்பிராய் சந்தி பகுதி எப்படி போகும்? அது இன்னும் கூட போகும். உள்ளுக்கு ஆக குறைஞ்ச விலை என்ன விலை போகும்? 25 லட்சம் இருந்த முன்னுக்கு இந்த நேராக இருக்கு. அதெல்லாம் அப்படிதான் போகணும். அங்கே பின்னுக்கு தோட்டம் இது ஒன்றுன்னா இன்னும் குறைவா இருக்கும். அது இன்னும் இல்லை விற்கல. அது தோட்டம் வச்சிருக்கிறவர்கள் வைக்காம வச்சிருப்பீங்க. 9 கிலோமீட்டருக்குள்ள யாழ்ப்பாண நகர பகுதி இருக்கு. எல்லா வசதியும் என்னென்ன வசதி இருக்குங்க? இங்க சுவந்தானே, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் இங்க சுவந்தம். பள்ளிக்கூட வசதியும் இருக்குது. பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு. நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க? நாங்க சைவதம். உரும்பிராய்க்கு சிறப்புன்னா நீங்க என்னத்தை சொல்லுவீங்க? இங்க என்ன விவசாயம் தானே கூட. நீங்கள் செய்யும் போது என்னென்ன பயிர் செய்யறீங்க? நாங்கள் அந்த நேரம் அந்நியால் கபங்க உருளைக்கிழங்கு, பெரிய பெரிய கேரட்டுகள், பீட்ரூட்டுகள் அந்த நேரம் மண்ணியாக்கள் செய்தேன். பேருந்து நான் நவையிலெல்லாம் கல்யாங்கட்டி எங்களங்களை போனோட நான் செய்தது வாழை ஓட்டு.
இந்த பகுதிக்குள்ள முந்திரிய தோட்டம் குறைவில்லை என்ன இதுக்குள்ள குறைவாங்க அந்த இருந்தது அழிஞ்சிட்டுது. இருந்ததுன்னு எத்தனை இருந்திருக்கும் இங்கே இந்த இப்போ இந்த புது வீடாக்கா அதுக்கு அங்கால இருந்த பேருந்து எல்லாம் தெரியாது. இதுக்கு இப்போ முந்திரிய தோட்டமே இல்லையா? இப்போ இஞ்சாலும் இல்லை, ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. இப்போ அங்காலாம் முந்திரி கொடியில் அந்த முதல் ஒரு ஐயாவை நாங்க நேற்று சந்திச்ச கதைச்சு நாங்கள் அந்த ஐயா சொன்னவர் 150% முந்திரிய தோட்டம் குறைஞ்சிருதா. இந்த இடத்துல முற்றாவே இல்லை, ஒன்று கூட இல்லையா இதுக்குள்ள? சில வேலைகள் எங்கேயாவது இருக்கு. அதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு இங்கே ரங்கினா போல ஒரு வீட்டில் வச்சிருந்தவன் அவையும் அழிச்சிட்டு நம்மளோட. சரி, ஒன்றோ ரெண்டோ இருக்கலாம், ஆனா முதல் எத்தனை இருந்திருக்கும்? 2000 கண்டு 3000 கண்டு வச்சிருந்தேன். அண்ணளவா அவங்க எண்ணிக்கையின்படி எத்தனை இருந்திருக்கும்? இருந்தது முந்திரி கொடி சொல்லலாம் அளவுக்கு இருக்குது. என்ன ஒரு ஆள் 2 பேருண்டா சொல்லலாம், 4 இருந்தா 5 இருந்தது. எல்லாம் செய்தவே எல்லாரும் தெரியாது. இங்கே இந்த காணிகள் விலப்பட்ட உடனே எல்லாரும் அங்கால போட்டினேன். இங்கே விலை கொடுத்துட்டு அங்கே போட்டினுமா? இல்லை, வேறையாக்கண்ட காணிக்க குத்தகை செய்தவ அதில் குத்தக்காரர் வந்து தாங்கள் விற்க போகிறோம்னு அங்கால போட்டுருவார். தங்களோட சொந்த காணிக்கு போய் அங்கே இருக்கு. இது இன்னொரு கொஞ்சம் காலத்தில் கூடுமா இல்லை அப்படியே இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? இப்போ வெளிநாட்டுக்காரர் வந்து காணிக்க வேண்டினேன், விலை கொடுத்து பேருந்து வீட்டை விற்கினேன், கட்டினேன், பேருந்து கூட கொடுத்து விற்கினேன். வெளிநாட்டுக்காரர் அது ஒரு வியாபார நோக்கம். ஆனால் என்னுடைய ஊகத்தின்படி நான் என்ன சொல்கிறேன்டா, இன்றைக்கி காணி விலை இந்த உள்ளூருக்கு 25 லட்சம் சொல்கிறீங்க, அதில் 50 லட்சம் கேட்டிருக்கேன், 65 லட்சம் சொல்லிடணும்னு சொல்கிறீங்க. அந்த 65 லட்சத்தை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. இப்போ என்ன தவறு நடக்குதுண்டா, எல்லாரும் இப்போ காணிய வேண்டினா விற்கலாம்னு போட்டு வாங்கினேன். சரி, வாங்கிட்டீங்க, விற்கிறது யார்கிட்ட விற்க போறீங்க? வெளிநாட்டுக்காரருக்கு தான் விற்கலாம். இப்போ இருக்கிற வெளிநாட்டவர்களினுடைய எண்ணிக்கை இன்னொரு 50 ஆண்டு போனா சரியா வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஒரு 25 ஆண்டுல அந்த பிள்ளைகள் இங்க வந்து காணி வேண்டாதுதானே ஐயா? வெளிநாட்டுல இருக்கிறவற்ற பிள்ளைகள் இங்க வந்து காணி வேண்டாது. அப்ப அங்க இங்க இருந்து போனவர்கள் தான் வேண்டுவார்கள். அப்ப இங்க இருந்து போனவர்கள் தொகை இப்ப குறைஞ்சிட்டுது. அப்ப 100 பேர் இப்ப காணியை விற்ப வேண்டி வச்சிருந்தா காணி வாங்க போற வெளிநாட்டவர்கள் 10% அப்படியா தான் இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது திரும்ப காணியினுடைய விலையில வீழ்ச்சி வரும். இப்ப என்னுடைய ஊகத்தின்படி அப்படி வீழ்ச்சி வரும்னு நினைக்கிறேன். அப்படியும் வீழ்ச்சி வராமல் இருக்குமா இருந்தால் இனியும் தொடர்ச்சியா மக்கள் வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். இங்க இருக்காம அப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டு விலை கொண்டு வந்தானே எல்லாம் நினைக்கிறேன். ஏன்னா இங்க சாதாரணமா அடிப்படையில இருக்கிற வந்து இப்படி கொடுத்து வேண்டதான் இங்க தியாகமாக விற்க நிற்கும். அதுதான் அவையே விற்க விடாம இப்படி கொடுத்து வேண்டு இல்லாம அவைய கொஞ்சம் கட்டுப்படுத்தினா இங்க காணி இருக்கிறார்கள் ஒரு கட்டுப்பாட்டு விலை. இப்ப இது போட முடியுமான்னு தெரியல. ஒரு 100 குடும்பம் இருக்கிற இடத்த ஒருவர் அந்த காணியை விற்க போறாருண்டா அவர் சொல்றதுதான் விலை, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் இது எனக்கு பண தேவை இருக்குன்னு போட்டு அந்த காணியை கொடுப்போம்னு கொடுக்குறாரு, அது அவருடைய இது. ஆனா ஒரு கட்டுப்பாட்டு விலை ஒன்று கொண்டு வந்தா இங்க இருக்கிற சாதாரணமான மக்களும் காணி வேண்டுவார்கள். எத்தனையோ பேர் காணி இல்லாம இருக்கிறார்கள். என்ன அவர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். ஆனா எங்க போய் என்ன கேட்டாலும் காணி விலை அதிகரிப்புக்கு என்னன்னு கேட்டா காரணம் என்ன சொல்லுவான்னு சொல்லினு வெளிநாட்டுக்காரர் எங்க அண்ணா, தம்பி, தங்கச்சி, மச்சான், மாமன், பெரியப்பா அவர்கள் தான். ஆனாலும் அந்த பணம் இங்க காணி விலையை அதிகரிக்க வைக்குதுன்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஏன் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட என்ன தொடர்பு கொண்டு கதைக்கும் போது சொல்லுவேன், தம்பி என்ன தம்பி இப்படி காணி விலையை ஏற்றி வச்சிருக்காங்களேன்னு. அங்க இருக்கிறவர்கள் சில பேர் வாங்கினும், சில பேர் வாங்கணும்னு யோசிக்கணும், விலையை கேட்டுட்டு அவர்களே பயப்படினும். அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாராவது காணி விலையை கேட்டு நடுங்கி இருந்தா கருத்து பதிவு செய்யுங்க. என்ன சரி ஐயா, நன்றி. சரி, அந்த ஐயாவோட கதைச்சு போட்டு இப்போ அடுத்த கட்டமாக பயணம் செய்கிறேன். உண்மையாக மனவேதனையான ஒரு தகவல் என்னென்னா, எங்கே போய் காணி விலையை கேட்டாலும் இப்போ 15 லட்சத்துக்கு குறையாமல் தான் விற்கிது. இப்போ சில இடங்களில் 3-4 லட்சம் அப்படி வருது, சில இடங்களில் 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், வீதியோர காணிகள் 60, 70, 80 லட்சம். இன்னும் நகரப்பகுதிக்கு போனால் 2 கோடி 3 கோடி. நகரப்பகுதி தவிர்க்க முடியாது, ஆனால் உள்ளூரில் இருக்கிற காணிகள் கூட அந்த அளவுக்கு விலையேறி இருக்குன்னா அது கொஞ்சம் மனவேதனையான ஒரு தகவல் தான். இந்த காணி அதிகரிப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. நீங்கள் அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது எப்படி பார்க்குறீங்களன்றதை சொல்லுங்க. இப்போ நாங்கள் இந்த வீதியால் வேலைப்பக்கம் போய் ஒரு குறுக்கு வீதி ஊடாக பயணம் செய்ய போகிறோம். சரியா? இல்லை வர வேலைப்பக்க வீதியால் போவோம். இந்த ஊரில் பாருங்க, நெருக்கமான வீடுகள் தான்.
புதிய புதிய வீடுகளும் வந்து கொண்டிருக்குது. மழை வரப்போகுது மக்களே, மழை சாதுவா துமிக்குது. இதில் இருக்கிற கிட்ட பார்த்தீங்களா, யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியில் ஏறப்போகிறோமே. அப்படி ஏறினா தான் உரும்பிராய் சந்தி பகுதிக்கு போகலாம். காணி வளவுகள் சாதாரணமாக தான் நிற்கும்போது சோலையாக தான் இருக்கும். இந்த காணியெல்லாம் பாருங்க, சோலையாக தான் இருக்குது. புதிய புதிய வீடுகளும் நிறைய வந்து கொண்டிருக்குது. வெறுங்காணிகள் பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் வெறுங்காணி இருக்குது. ஆனால் இந்த காணி விலையை கேட்டால் நெருப்பு விலையாக தான் இருக்கும். 55 லட்சம் போகுதான் வீதியோரத்துக்கு. 25 லட்சம் போகுதாம் உள்ளூரில். ஜால போகும். நல்ல சோலையாக இருக்கு இடம். இரண்டு பக்கமுமே பிழுவை வேலி. இப்படியே போய் பிரதான வீதியில் ஏறுவோம். சரி, பிரதான வீதிக்கு வந்துட்டோம். ஏதாவது இடங்களை தவற விட்டால் மன்னிச்சு கொள்ளுங்க. இப்படி வெள்ளப்பக்கம் பாருங்க, வாகனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. சரி, இந்த வீதியால் பயணம் செய்து உரும்பிராய் சந்திக்கு போவோம். அதுக்கு பிறகு உள்ளுக்கு இருக்கிற சில குறுக்கு வீதிகளுக்கு போவோம். இந்த வீதியினுடைய வலப்பக்கம் தான் உரும்பிராய் வடக்கு. பார்த்து கொண்டு வாங்க. ஒரு நகர மயமாதெல்லாம் இங்கே அவதானிக்க முடியும். உரும்பிராய் சந்தையை நெருங்க நிறைய கடைகளும் கட்டடங்களும் வந்து கொண்டிருக்குது. பெரிய பெரிய வீடுகளையும் அவதானிக்க முடியுது. இந்த இதில் பாருங்க, ஒரு பழைய நாச்சார் வீடு. கடந்த காலங்களில் இப்படி தான் வீடுகள் இருந்தது. இதில் இருக்கிறது உரும்பிராய் பள்ளிக்கூடம், உரும்பிராய் இந்து கல்லூரி. இந்த காணியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 70-80 லட்சத்துக்கு மேலே சொல்லுவாருங்க. இதில் ஒரு காணி ஏற்கனவே நான் அறிஞ்ச வரைக்கும் அது கோடிக்கணக்கில் சொன்னார். எத்தனையோ 16 வரப்போ 20 வரப்போ ஏதோ. இதில் குறுக்கு வீதிகள் போகுது. இப்போ வேண்டாம், குறுக்கு வீதிகளுக்குள்ளே போக வேண்டாம். குறுக்கு வீதிகளுக்குள்ளே போகும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போகும். சரியா? உரும்பிராய் சொக்கநாதர் சிவன் கோவில் காட்டுது. அங்கால இருக்கிறது, அங்கால இருக்கிற ஒரு அம்மன் கோவில். ஒரு பெரிய கோவிலாக இருந்தது அம்மன் கோவில். நல்ல ஒரு இடம்தான், மாற்று கருத்தே இல்லை. இதில் இருக்கிறது உரும்பிராய் கற்பக பிள்ளையார் கோவில். பாருங்க, கோபுர அமைப்போட வடிவாக இருக்குது. 2 யானை நிற்குது 2 பக்கம். இப்படி இந்த கோவிலை சுற்றி கொண்டு வருவோம். உள் கட்டட அமைப்பு பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க, தெற்கு வாசல்ல நிற்கிறோம். தெற்கு வீதி. இதால் போக முடியாது, அதனால் இதுக்குள்ளால் போய்த்தான் சுற்றுவோம். இதில் இருக்கிறது உரும்பிராய் சைவ தமிழ் வித்தியாலயம்.
கோயிலின் பின்பகுதி இது. பிரதான வீதிக்கு போய் அதுக்கு பிறகு இந்த பகுதிக்கு வருவோம். இதுதான் கோயிலினுடைய வடக்கு வீதி. வடக்கு வீதியிலே இந்த பக்கத்தில் ஒரு திருமண மண்டபம் இருக்குது. சரி, இப்படிய கோயிலை பார்த்து கொண்டு வாங்க. தான் கோவில். இதில் இருக்கிறது கற்பக ராஜேஸ்வரி மண்டபம். உரும்பராய் சந்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நிறைய கடை தொகுதிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. வெறும் காணி சும்மா இருக்கு. காணி மலிவு போல கிடக்கு. அத்தி காணி விலையை கேட்டாலே தலையை சுத்துது. இந்த இடத்துல ஒரு வரப்பு காணி வாங்குறதுக்கு உள்ளூரில் ஒரு வரப்பு காணி வேண்டி வீடும் கட்டலாம். இதில் பாருங்க, தெருவோர கடைகளை இலங்கை வங்கி, உரும்புராய், ஸ்வைப் மிக்சர். இது பாருங்க, கடை தொகுதிகள்லாம் கூட. சரி, நாங்கள் இப்போ உரும்புராய் சந்திக்கு வந்துட்டோம். சந்தியினுடைய வலப்பக்கம் மூலை இந்த பகுதி தான் உரும்புராய் வடக்குக்குள்ள வருது. ஆனால் இந்த இடத்த உரும்புராய் சந்தின்னு தான் சொல்லுவோம். அதில் இப்போ வேலைப்பக்கம் போவோம். இப்படி வேலைப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இந்த இடத்துல எல்லாம் காணி விலை நெருப்பு விலையாக இருக்கும். இடத்தை பார்க்கும்போதே விளங்குது. இதில் இருக்கிற வீட்டை பாருங்க, அவ்வளோ வடியாக இருக்கு. சரி, இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்து நாங்கள் ஒரு குறுக்கு வீதிக்கு போனாங்கள் இல்லை, அந்த வீதி அடிக்கு போவோம். பார்த்து கொண்டு வாங்குவோம். சரி, இந்த குறுக்கு வீதிக்குள்ளே தான் போனாங்க. அதாவது இடப்பக்கம் போகிற குறுக்கு வீதி. இதுக்குள்ளே பெரும்பாலான இடங்களை பார்த்தாச்சு. இப்படியே இந்த வீதியால் போய் வேறு ஏதாவது ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே போய் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போகாத இடங்களுக்கு போவோம். இதில் இடப்பக்கம் ஒரு வீதி போகுது, இதுக்குள்ளே போவோம். திரும்பவுமே யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதிக்கு வந்துட்டோம். அதில் போய் இதில் வார இடப்பக்க குறுக்கு வீதிக்குள்ளே போவோம். நாங்கள் குறுக்கு வீதிகளுக்கூடாக போகும்போது தான் பார்க்காத இடங்களை பார்க்க முடியும். மற்றபடி எல்லாரும் பிரதான வீதியால் பயணம் செய்கிறது. பாருங்க, புதிய புதிய பெரிய பெரிய வீடுகளை பார்க்க முடியுது. கோவிலினுடைய பின்பக்கத்துக்கு வந்துட்டோம். நாங்கள்
இடப்பக்கம் திரும்பாமல் அப்படி வலப்பக்கம் திரும்பி போனாங்க. இடப்பக்கம் திரும்புவோம். இதில் இருக்கிற வீட்டை பாருங்க. வீட்டினுடைய பிரதான நுழைவாயிலே எப்படி இது நல்ல வடிவாக இருக்குது. முந்தைய வீடுகள் எல்லாம் இப்படித்தானே. இதில் பாருங்க. அதே மாதிரி இடப்பக்கம் திரும்புங்க. உரும்பிராய் சைவ தமிழ் வித்தியாலயம். வலப்பக்கம் பாருங்க. உரும்பிராய் சைவ தமிழ் வித்தியாலயம். இதில் இருக்கிற வீட்டை பார்த்தீங்களா? கனகாலத்துக்கு முதல் கட்டின வீடு. ஆனால் சாதாரண அமைப்போடு நல்ல வடிவாக இருக்குது. இடப்பக்கம் பாருங்க காணிகளை. வெறுமையாக இருக்கிறது காணிகள். முந்தைய இந்த ஊர் நல்ல செல்வ செழிப்போடு இருந்திருக்குது. இந்த வீடு அதை வெளிப்படையாக உணர வைக்குது. இதில் இடப்பக்கம் இருக்கிறது கணேசா சன சமூக முன்பள்ளி. இந்த பகுதிக்கு வந்த நாங்கள் அதில் போனாங்கள்ல. சரி, இதால் போனாங்க. இப்படி போகாத இடத்துல இருந்து எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை தொடங்குறோம். இந்த சந்தியால் வலப்பக்கம் திரும்பி போனாங்களா? அப்போது இடப்பக்கம் திரும்பி போகுது. இதில் இருக்கிற வீட்டு அமைப்பை பார்த்தீங்களா? நல்ல வடிவாக இருக்கும். உண்மையாக வடிவாக இருக்கும். சரி, இப்படியே இந்த வீதியால் போகும். இதில் இருக்கிறது ஏதோ ஒரு பொது கட்டிடம், என்னென்னு தெரியல. ஆனால் உரும்பிராய் வடக்கை பொறுத்த வரைக்கும் வெறும் காணிகள் தான் நிறைய இருக்குது. மற்றபடி எனக்கு உரும்பிராய் வடக்கை பற்றி சொல்ல தெரியல. எனக்கு நான் ஊரளவுக்குள்ளே வந்துட்டோம் போல வடக்கு போய் பிரதான வீதியில் வருவோம். சரி, நாங்கள் உரும்பிராய் என்ற ஊரை காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று இந்த பகுதியால் போனாங்க. ஆனால் இதை பதிவு செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த தோட்டத்துக்குள்ளே யாருமே இல்லை. இன்றைக்கி இந்த பக்கமாக வந்து பார்த்த நாங்கள் ஒரு ஐயா நிற்கிறார். போய் கதைப்போம். இது புடவல் தோட்டம் அழிஞ்சிடுது. இருந்தாலும் தகவல் கேட்டு அறிவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? சந்திரன். இந்த புடவல் தோட்டம் நீங்கள் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? இல்லை இதுதான் முதல் தடவையா? இல்லை, இது நான் கனகாலமாக தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். ஒரு டேனுக்கு மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் உங்களுக்கு புடவல் ஆர்வம் வந்தது? இங்கே அவதானிச்ச வரைக்கும் நீங்கள் மட்டும் தான் புடவல் செய்கிறீங்க போல இருக்கு. இல்லை, அநேக பேருக்கு தான் இங்கே உறவு தான் வேறு இடங்கள்ல இருக்கு. வேறு இடத்துல இருக்குன்னா இப்போ உரும்பிராயை சுற்றி பார்த்து கொண்டு வந்துட்டு கூடுதலாக திராட்சை, எலும்பிச்சை, முருங்கை இந்த மாதிரியான பயிர்கள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் புடவல் ஆர்வம் கொண்டதுக்கு காரணம்? எங்களுக்கு திராட்சை வச்சு நாங்கள் திராட்சை வச்சு எங்களை இதுன்ற கொஞ்சம் பலன்கள் எடுத்துனாங்களா. இப்போ இந்த பலன் குறைஞ்சிட்டுது திராட்சையில். இது எங்களுக்கு காலில் சுகம் இல்லை. அதை வந்து மருந்து தெளிக்கிறதாலே அதில் கால் பிரச்சனை இருக்குது திராட்சை. அதனால் நான் விட்டுட்டு தான் இதுகளில் தொடங்கிறேன். சின்ன சின்ன பயிர்களில் இதுங்களை ஜீவனாம்சத்தை கொஞ்சம் மழை நடத்துகிறோம். புடவல் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் திராட்சையோட ஒப்பிடும்போது? திராட்சைக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. திராட்சை வந்து பெரும் முதலீடுகளான பயிர்கள். இதுகளுக்கு பெரிய முதலீடுகள் இல்லை. இதுகள் வந்து எங்களுக்கு அன்றாட வாழ்க்கை செலவழகு வந்து ஒன்றையும் பெரிய மிச்சம் பிடிக்கிறார். விலை வந்தால் அவ்வளவு கொண்டு கொடுக்க வரும். அழிஞ்சால் அவ்வளோ பெருசாக லாபம் கிடையாது. எங்களோட வாழ்க்கை செலவழக்கு ஓரளவு ஓடிக்கொள்ளுவோம். இப்போ இந்த புடவல் தோட்டம் நாங்கள் செய்யணுமெண்டா ஆரம்பத்தில் மண் எந்த வகையில்? மண்ணை வந்து நாங்கள் கிடங்க வெட்டி போட்டு எந்த அனுபவத்தில் அதுக்குள்ளே கொஞ்சம் பசலையில் போடுவோம். மற்ற பசலையில் இந்த எரிவளத்தில் போட்டு குளியலை தாட்டு வச்சாலும் இந்த கண்டு வீச்சா போயிடும். ஆனால் இதுக்கு முழுமையாக உழவணுமெண்டு இல்லை தான்? இல்லை இல்லை, இந்த நாங்கள் இந்த பாத்தி அமைப்பையே அப்படியே வெட்டினா சரியா? வேரோட்டங்கள் பெருசாக அவ்வளோ இல்லை. பக்க பேர் தானே. எத்தனை அடி நீளாகலத்தில் வெட்டுறீங்க? இப்போ நான் பிறகு ஒரு அடி 1.5 அடி அகலத்தில் வெட்டி பதி வைக்கிறேன். கண்டை பதி வைக்கிறேன்டா விதை போட்டு நாட்டு மேடை மாதிரி விதை போட்டு விதை வளர்ந்த வச்சு எடுத்து இதில் வச்சுக்கிறோம். கொடியாக இருந்தாங்க வந்து கொஞ்சம் பெரிய பாத்தியாக எடுத்து இந்த இருகளை போட்டு இல்லத்தை கொஞ்சம் பதலை பண்ணி போட்டு விதை போட்டு எத்தனை நாளில் நாங்கள் பிடிங்கி இதுக்குள்ள நடலாம்? விதை போட்டால் ஒரு கிழமைக்குள்ள முளை வெளிக்கிட்டால் ஒரு 15 நாள் வந்தால் அது வந்து 15 நாளில் இதுக்குள்ளே கொண்டு வந்து நடலாம். இதில் நட்டு எத்தனை நாளில் இந்த கொடி இப்படி படர தொடங்கும்? முயற்சியை பொறுத்து நாங்கள் அந்த கவனம் குறைப்பண்டா நாள் எடுக்கும். கவனம் எடுத்தால் கொஞ்சம் விலைக்கு வந்துடும். இது இந்த பராமரிப்பு எப்படி உங்களுக்கு
பராமரிக்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லைன்னா 1-2 பேர் வேலைக்கு அமர்த்தோம்? இல்லை, இது நாங்கள் தனியாக தான் செய்கிறோம். இல்லை, அந்த கம்பிகள் எல்லாம் இது அப்பொழுதான் போச்சு. முந்திரிக்கு போட்ட கம்பி நார்களோடு இருக்கிறோம். சரி சரி சரி. நார் போட்டிருக்கீங்க. நார் போட்டு தான் பராமரிக்கிறோம். இதுல நீங்க இப்ப முந்திரைக்கு செய்தபடியா இப்படியே செய்யறீங்க. அப்படி இல்லாட்டி இந்த அளவுக்கு இப்படி செய்ய மாட்டீங்க தானே? புடவுளுக்கு என்ன புடவுளுக்கு செலவழிக்கலாம். அது தடி எழுதலாம் செல்லுற கஷ்டம். அதுதான் அதுதான். தூடுகள் பந்தல் இருந்த மட்டும் ஏற்கனவே இருந்ததுல புடவுல பயன்படுத்தி சமாளிச்சு கொண்டு 4 நாளைக்கு ஒருக்கா நீர் வைக்கணுமா? முறையின்படி வைக்க வேண்டிய முறை. நாங்கள் அந்த மழையை பார்த்து வைக்கலாம். கொஞ்சம் காவனம் இருந்தால் வேரோட்டங்களுக்கும் கொஞ்சம் நல்ல தண்ணீர் நடுவே இருந்தாலும் அது அந்த தன்மை தான் இருக்கும். அதனால ஒரு புடவல் எத்தனை கிலோ ஆக கூடினது நிற்கும்? அது சொல்ல முடியாது. இப்போ இதில் நிற்கிற புடவுல எத்தனை கிலோ வரும் நினைக்கிறீங்க? ஒரு காயோ 1 கிலோ கூட வருமில்ல? 1 கிலோக்குள்ள உள்ள 3/4 கிலோ 1 கிலோ சொல்லுங்க. முதல் பார்க்க பெரிய புடவலும் இருக்கு. இதை விட பெருசு. கிடக்கு அங்காலையும் புடவல் தான் நின்றுதா? அங்கால பூசணி வச்சிருக்கேன். மேலே எல்லாம் அழிஞ்சிட்டுதா? அழிஞ்சு அதை வச்சு திருப்பி வச்சுன்னா 1 கிலோ என்ன விலை போகுது இப்போ? இப்போ கிலோ 150 ரூபாய்க்குள்ள போகுது. சில நேரம் போன முறை அதுக்குள்ள வைக்க 40 ரூபா 50 ரூபா வந்து. ஆனால் திராட்சை அப்படி இல்லை தானே? முதல் எவ்வளவோ அதே மாதிரி வருவாயும் நிறைய கிடைக்கும். அதுக்கு சரியான செலவு கூட கிருமி நாசினிகள் எல்லாம் விலை கூட. முந்தி நாங்கள் கூடைக்குள்ள ஆரம்பத்தில் 82ஆம் ஆண்டு போட்டோன்னா 30 ரூபா விற்று ஒரு கிருமி நாசி போகுது. இப்போ 7,000 போகுது. சரியான வித்தியாசம். அதை நாங்கள் பயன்படுத்தாமல் செய்யலாம். பயன்படுத்த பூச்சிகள் வந்து ஒன்று பூச்சியை அது வேற வழியே இல்லையா? வேற வழி இல்லை. பூச்சிகள் இப்போ மருந்துலாம் கூடுதலாக நாங்கள் இந்த நம்மாழ்வார்ன்ற ஒரு தமிழ்நாட்டில் இருக்க அவர் வந்து இயற்கை பயிற்சியை ஊக்குவிக்கிறவர். அவர் சொல்றது ஒரு 10-15 தாவரத்தின் இதை சொல்லி அந்த இலையை அரைச்சு அதை தெளிச்சாலே பூச்சி வராதுன்னு சொல்றாரு. அப்படி இங்க செய்து பார்க்கறதே இல்லையா? செய்து பார்த்து நாங்கள் அது கட்டுப்படுத்த முதலே நாங்கள் அந்த ஆரம்பத்தில் கூடுதலாக சொல்ற வேப்பம் இலை அப்படி நிறைய இலைகளை ஒரு 3 இலையை போட்டு அரைச்சு போட்டு வேப்பம் வேம்பண்டா விதையை தானாம எடுக்கணும். இலையை இல்லை விதையை எடுத்தா நல்லமாம். வேப்பண்ணின்ற தன்மை அது அதுலேயும் கருப்பு தன்மை தானே இலையிலேயே இருக்குதான். அதை விட அது நல்லது, இன்னும் கொஞ்சம் தரமானதுன்ற மாதிரி சொன்னது. அது நாங்கள் அதை சிக்கல நாங்கள் இலைகள். ஆனால் அது செய்து பார்க்கறதுக்கும் ஒரு பயம் கொண்டு வரும் இல்லை? ஏன்னு சொல்லுவோம், இப்போ 5 லட்சம் ரூபா முதலீட போட்டுட்டு காய் வார நேரத்தில் நாங்கள் இதை செய்து பார்ப்போம் வலிக்கிறேக்க அதில் பின்னடைவு வந்துடுமோன்ற பயத்தில் தான் நிறைய செய்கிறது. செய்யலாது. நாங்கள் முதல்ல அனுபவப்பட்டிருக்கோம். புடவல் நீங்கள் சந்தைக்கு கொண்டு போகிறதா இல்லை வந்து இதில் கொண்டு போய் கொடுக்குறதா? ஒரு மூட்டை எத்தனை கிலோ நிற்கும்? 50 கிலோ பெறும். எங்களை இதை பொறுத்து நாங்கள் எவ்வளோ அதுக்கு கூடுதலாக செலுத்துகிறோமோ அதுக்கு சிலது இப்போ ஒரே மாதிரி காயாக இருக்கும். இப்போ இந்த புடவல் மாதிரி இன்னொன்று பக்கத்தில் நிறைய வேறுபடும். என்ன அளவை பொறுத்து நிறைய இல்லை தானே வேறுபடும். பிள்ளைகளை காணல ஒரு பிள்ளை 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை என்ன மாதிரி தான். நீங்கள் எத்தனை வயதுல தோட்டம் செய்ய தொடங்கினீங்க? 15-16 வயசுல. ஆனால் முதல் அவதானிக்கிற வரைக்கும் நேற்று முறை ஐயா கண்டனாங்க அவர் 15-16 வயது சொல்றாரு தோட்டத்துக்குள்ள. ஆனால் இப்போ இளைஞர்கள் அப்படி வாரது இருக்கு. இப்போ அவ்வளோ அனுபவங்கள் வேணும். என்ன காரணம் அதுக்கு? இப்போதைய காலங்கள் அப்படியா போச்சு. இப்படி போனால் என்ன நடக்க மாட்டேங்க? ஒரு பெரியவரை அவங்க எண்ணம் பிள்ளைகளின் எதிர்காலங்கள் இப்போதைய நவீன முறை தானே. எங்கட காலங்கள் வேறு முறை. நவீன முறையில அதே முறைக்கு தான் இப்போ பிள்ளைகளோட வாழ்க்கையும். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டா ஒரு ஆசிரியராக இருப்பார், ஆனால் அவர் பகுதி நேரமாக தோட்டம் செய்வார். ஏதாவது ஒரு தொழிலில் இருந்தாலும் பகுதி நேரமாக தோட்டத்தை ஒரு வாழ்வியலினுடைய ஒரு அங்கமாக வச்சிருப்பினும். ஆனால் இப்போ எங்களை எடுத்துக்கொண்டா ஆனால் ஏன் நாங்கள் அதில் ஆர்வம் செலுத்துகிறோம் இல்லை? உங்களோட பார்வையின்படி ஆர்வம் செலுத்துறா நீங்கள் இந்த இல்லை சில வேலைகள் வந்து வெளி மாவட்டங்கள் அப்படி பயணம் பண்றது அது வேற. இப்போ இங்கே இருந்தா கூட விடிய 8 மணிக்கு போய் 4 மணியோ அல்லது 2 மணிக்கு வந்து வெளியில சுத்த போகணும், நண்பர்களோட போகணும் என்ற ஒரு மனநில தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்றதை பார்க்க 16 வயதுன்றது ஓடி திரிந்து விளையாடி போற காலம். ஆனா அந்த காலத்திலேயே நீங்க இப்படி வந்து கட்டுப்பாடு இருக்கு. அப்பா குடும்ப கட்டுப்பாடு, சௌகரங்கள், தொட்பயிற்சி கேட்கிற தன்மைகள் இருந்தது. இப்ப அப்படியான காலம் இல்லை. அதுதான் பிள்ளைகள் வந்து இப்ப நவீன முறையில தான் இப்ப வாழ்ந்து பழகி விட்டோம். அப்ப அவைகளுக்கு இந்த அனுபவங்கள் காணாது. பழைய அனுபவங்களை வச்சு நாங்கள் வச்சு அதைத்தான் நான் யோசிக்கிறது என்னன்னா, இப்ப இப்படி வச்சுக்கொள்ளுங்க, இப்ப 80 வயதுல 60 வயதுல இருக்கிறவர்கள் இன்னொரு 50 ஆண்டுக்கு பிறகு இருக்க மாட்டாங்க.
மாட்டேன். இப்போ அவர்கள்ட்ட இருக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளல என்ற ஒரு பின்னடைவு இருக்குமில்ல. இன்னொரு 50 ஆண்டுல அவர்கள் இல்லாத காலத்துல விரும்பியோ விரும்பாமலோ நாங்க தோட்டம் செய்யணும். தோட்டம் செய்தாதான் அது தோட்டம் தான் அந்த நேரம் பெரிய ஒரு தொழிலாகவும் இருக்க போகுது இன்னொரு 50 ஆண்டுகள்ல. முதலும் அப்ப அதுக்கான அனுபவத்தை நாங்க பெற்றுக்கொள்றது இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் கூட மனநிலையை பொறுத்தான் இருக்கு. நீங்கள் எவ்வளவு முயற்சி இருக்கிறோ அதுக்கு இந்த மாதிரி தான் பாடலாம். இப்போ தெரியாது போத வஸ்துகள் பிரச்சனை அதுகளில் பிள்ளைகள் மாற்றங்கள் முந்தி போதைப் பொருளே கேள்விப்பட்டதில்லை. இப்ப பள்ளிக்கூடத்திலேயே போதைப் பொருள் பயன்படுத்துற அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு காலம் கட்டு போச்சு. அதுகளை முக்காலத்தையும் இப்போதைய காலத்தையும் வித்தியாசமாக பார்க்க முடியாது. இது எத்தனை கண்டும் கொண்ட இப்ப இருக்கிற இதுல ஒரு இப்ப 4 பரப்பில் கிடக்கு. இதுக்கு மருந்து அடிக்கிறீங்களா? மருந்துகள் அடித்து பாருங்க கட்டுப்படுத்தலாம் கிடக்கு. மருந்துகளுக்கு இந்த பூச்சிகள் வந்து குத்தும் ஆளுகள் அதுல ஒரு புடவை அழுகி போச்சு. ஏமானது அழகுகள் இருக்கு உங்களுக்கு தெரியல. இது சின்னல்லையே கல்ல கட்டணுமா இல்ல இந்த இதுதான் கட்டினால் அந்த காயப்படையாக வரும். சின்னல்ல கட்டணும் 2-3 நாள் அங்கே இல்லை. சரி இந்த காய பாருங்க நல்லா வளைஞ்சு போச்சு. நீ வர குத்தி போட்டு பாத்தீங்களா அழகு அழுகல் தன்மை இதுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறது. அது கல் கட்டினபடியே கொஞ்சம் நீளமாக வருது. இனங்களும் பொறுத்து ஒரு இனங்கள் இருக்கு. அந்த இனங்கள் இதுக்குள்ள எல்லாம் ஒரே இனம் தானே இல்லை வேற வேற? இப்போ ஒரு இனம் இருக்கு. நாங்கள் விதி எடுத்து வச்சது நல்லா இதெல்லாம் மாற்றங்கள் பெறும். நல்ல இனம் தான் எடுப்போம். அந்த மகரந்தங்கள் பூக்களம் அப்படியும் இருக்கு. அதுகளையும் பூச்சியும் வரணும். அது நல்லது தீயதாண்டு இருக்கு. என்ன ரெண்டும் இருக்கு. இதுல பாருங்க பூச்சி இந்த போத்துல வந்து ஒட்டி கொண்டு நிக்குது. இதுக்கு என்ன பூசினது ஐயா? ஒட்டு மருந்தா? அதுல பூச்சி ஒட்டி கொண்டே நிக்குது. இங்க பாருங்க அவ்வளவு பூச்சி தெரியுதா? அப்படியா நிறைய பூச்சிகள் அங்க. அதுல ஒரு பெரிய போதில் அங்க அங்க நிறைய பூச்சி. ஓ இங்க பாத்தீங்களா எவ்வளவு பூச்சிகள். என்ன இது கட்டாம விட்டு இருந்தா இவ்வளவும் இதுக்கு தானே தாக்கம். என்ன எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இடைக்குள்ளேயுமே போத்தல் கட்டணும் போல கிடக்கு. இது என்ன மருந்துன்னு கேட்கறது? இதுல நிறைய வகை இந்த தேனி எல்லாம் வந்து ஒட்டி கொண்டு நிக்குது. முந்தைய விட இப்ப தோட்டங்களால வர வருமானம் குறைஞ்சிருக்குதா? நாங்க கேள்விப்படுற வரைக்கும் முந்தி ஒரு வீடு கட்டுறதுல இருந்து பிள்ளைக்கு சீதனம் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே தோட்டம் கொடுத்த பணம் தான். இப்ப அது குறைஞ்சிருக்கு. அப்படி இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? குறைஞ்சிருக்காண்டா இப்ப எல்லாம் விலைவாசியில் கூடி விட்டுது. இப்ப பசலி எல்லாம் முந்தி இருவல் வந்து 10,000 வாங்கலாம். இப்போ 1,00,000 ரூபாய். முதலீடும் கூடி போச்சு, விற்பனை விலையும் குறைஞ்சு போச்சு. உரங்கள் வந்து முந்தி 1,500 ரூபாய், இப்போ 10,000 20,000 வித்தியாசம். சரி, அந்த பிரச்சனை மருந்து பிரச்சனை இல்லை. மருந்து வந்து நாங்கள் இப்போ ஒரு போத்தல் 50 மில்லி 50ன்னா 500 மில்லி. இப்போ 400 மில்லி வந்து 7,000 ரூபாய் போகுது. கொண்டு முடிக்குது. எங்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவு கூடும். செலவு குறையுமா இருந்தா ஒரு 100க்கு 10% தான் செலவு வேண்டா, 90% வருமானமாக கிடைக்கும். என்ன இது வந்து கூலி கூட. இப்போ வந்து முந்தி வந்து ஒரு ஆம்பளை தொழிலாளிக்கு 1,000 ரூபாய்க்கு இப்போ 3,000 ரூபாய். 3,000 ரூபாய்க்கு வேலை செய்ய மாட்டாங்க. அதுதான். ஆனால் அவர்களையும் குறை சொல்லல. ஏன்னா 1 கிலோ அரிசியின் விலை என்ன, சீனின் விலை என்ன, இப்போ அந்த பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு வந்த பின்னடைவு தான் இதுக்கு காரணம். அதே செய்கிற பேரிலும் அப்படித்தானே. நாங்கள் அந்த பணம் வாங்கிக்கல, அதுக்கு வேலை செய்வோம், மருத்துவத்துக்கு வேலை செய்யணும். அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ செய்கிறது இல்லையா? அரைவாசிக்கு மேலே செய்யாங்க. நேரத்தை பார்த்து ஒன்றிக்கணும், நேரம் மேலே போவோம். ஆனால் முதலாண்டா முந்தியாண்டா விசுவாசமாக இல்லை செய்யுங்க. அந்த வேலையை முடிச்சு தான் போகணும்னு நினைப்பாங்க. அதுதான். இப்போ இதில் ஒரு கொடியை நாங்கள் கட் பண்ணேக்கு ஒரு 4 தட்டு இருந்தால் போட்டு போடுவாங்க. இப்போ முந்தியாண்டா அதை முடிச்சு போட்டு தான் போடுவாங்க. 4 தட்டுக்கு நாளைக்கு ஒரு அளவு வருவாங்க. அதுக்கு மாதிரி விடுவோம். இதில் பாருங்க, இந்த அளவு புடோல்லையும் எந்த விதமான தாக்கமும் இல்லை. ஆனால் அப்படியே வாங்க இங்கே இந்த புடவில் தேனி தாக்கிடுது பாருங்க. இங்கே பாருங்க, இது பெரிய அளவான பாதிப்பு. இது கொஞ்ச நாளில் இப்படி வருமானா இப்படி வந்துடும்.
கீழே பாருங்க. வண்டு உள்ளுக்கு இருக்கிறது தெரியுதா? தெரியுது. உள்ளுக்கு நிறைய பூச்சி இருக்கு ஐயா. ஓ, ஒரு இடத்துல அடிச்சதுன்னா அப்புறம் அது உள்ளுக்கு போடுதானே? அதுதானே. நாங்கள் மருந்து தெளிக்க போகிறோம், இங்கே போயிருந்துட்டு போயிட்டு நாங்கள் அடித்த மனத்துக்கு ஓடி அதெல்லாம் பிடிச்சா தானே சார். அதெல்லாம் கையை சரியான குழந்தை அங்கால. இப்போ இதுக்குள்ளே பாருங்க, இப்போ 100 வீதம் இதில் காய்ச்சிருக்குதுண்டா குறைஞ்சது 30 வீதத்துக்கு அழிவு தானுச்சு பாருங்க. 70 வீதம் தான் விற்பனைக்கு இருக்கும். அதுவும் விற்பனை ஆகிற கட்டத்தில் என்ன கட்டமோ தெரியலையே. அதில் ஒன்று பெருசாக வளர்ந்ததுக்கும் அதுலேயும் தாக்கம் வந்திருக்கு. சரி ஐயா, நன்றி. மெனக்கட்டங்களோட கதைச்சதுக்கு நன்றி ஐயா. நன்றி. இன்றைய நாளில் இந்த காணொளியில் உரும்பிராய் வடக்கினுடைய எஞ்சிய பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நேற்றைய காணொளி பார்த்தவர்கள் இந்த காணொளி பார்த்துருப்பீங்கள். இந்த 2 காணொளியையும் பார்த்தவர்களுக்கு உரும்பிராய் வடக்குக்கு வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு இடத்தை தவற விட்டுருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, எதிர்காலத்தில் வரும்போது பதிவு செய்கிறேன். இந்த காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். உரும்பிராய் வடக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய காணிகள் வெறுமையாக இருக்குது, கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு செழிப்பு மிக்க வளம் மிக்க இடங்கள் நிறைய பேரினுடைய விரும்பாமை காரணமாக, இன்னொருத்தருக்கு குத்தகைக்கோ அல்லது விற்கிறதுக்கோ விரும்பாததன் காரணமாக பத்தி போயிருக்கு. இப்படி இருக்கிறது உண்மையிலே கவலையான ஒன்று தான். எனவே உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ. நன்றி, வணக்கம்.